கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு விஷயம் கத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். கத்தை நம்மோடு கூட பேச வேண்டும். அவருடைய வார்த்தையின் நமக்கு இருதயத்தில் தந்து நம்மை தைரியப்படுத்தி நம்மை பலப்படுத்தி அதன் பாதையில் நடப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். உந்தன் ஊழியம் செய்திடவே என்னை உமக்கென்று தெரிந்து கொண்டீ, உந்த சித்தம் என்னில் விளங்க நான் வாழுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த நினைவு உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பெல்லனானா, எனக்கு ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பெல்லனானா, எனக்கு ஆனந்தம். உந்தன் ஊழியம் செய்திடவே என்னை உமக்கென்று தெரிந்து கொண்டீ, உந்தன் ஊழியம் செய்திடவே உமக்கென்று தெரிந்து கொண்டீ, உந்தன் சித்தம் என்னில் விளங்க நான் வாழுவேன் உமக்காக. இதயமே உம்மை பாடும், எங்கள் நினைவுகள் உமதாகும். எங்கள் இதயமே உம்மை பாடும், எங்கள் நினைவுகள் உமதாகும். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து அதன் பாதையில் நடப்பதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இருக்கிறீச்சு இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் உங்களோட கூட தேவனுடைய வார்த்தை நான் சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தில் இருந்து கடைசி வசனம், சங்கீதம் 34. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைனா, அவரை நம்பினா அவன் மேல குற்றம் சுமராது. குற்றமே சுமத்த மாட்டாங்களா நினைக்க வேணாம், சுமத்துறவங்க சுமத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அந்த குற்றத்தை உண்மையில் சுமராதபடி பாதுகாக்கிற ஆண்டவர் உன்னோட கூட இருக்கிறார். நன்றாக கவனிக்கணும். இந்த சங்கீதம் 34ஆம் சங்கீதம், இதுக்கு அதிகாரங்கள் கிடையாது. என்ன கிடையாது? என்ன கிடையாது? அதிகாரம்னா அத்தியாயம் சொல்லுவாங்க இல்லையா? மற்ற புத்தகங்களை நீங்க படிக்கும் பொழுது எண்ணுக்கு பக்கத்தில் அதிகாரம் என்ற வார்த்தை வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் சங்கீத புத்தகத்துக்கு மாத்திரமே எண்ணுக்கு அடுத்தபடியே வருகிற வார்த்தை என்ன சொன்னால் சங்கீதம். ஆகவே இதுக்கு ஒரு பாடல் புத்தகம் என்று சொல்லுவார்கள். என்ன புத்தகம்? பாடல் புத்தகம். இந்த பாடல் புத்தகம் என்பது 34வது பாடலுடைய காரியத்தை நான் சொல்லுவேனானால், எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தையை தாவீது சொல்லுகிறார். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிறீங்களோ உங்க மேல குற்றம் சுமத்த ஒரு கூட்டம் எழும்பதான் செய்யும். ஆனா அந்த குற்றத்தை கர்த்தர் உங்கள் மேல் சுமரவே வைக்க மாட்டார். ஏனென்றால் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை என்ன செய்கிறது?
சூழ்ந்து கொள்வது. இந்த கிருபை உன்னை பாதுகாக்கிறது. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஆகவே அவனை ஒருவனாலும் தொட முடியாது. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசையாமல் இருக்கும் சீயோன் பர்வதத்தை போல நிலைத்திருப்பார்கள். ஆகவே அவர்களை நெருங்க முடியாது. பக்கத்து வாசம் நம்ம கிட்ட யாரை வர முடியாது சொல்லுங்க. நீங்க அவ்வளவு பெரிய ஆளா? சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிறவர் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் எங்களோட கூட இருக்கும்போது நாங்க பெரியவங்க தான். சாதாரண ஒரு சின்ன பையன் அப்பா கூட போனா படிக்கிற பசங்க கிட்ட ரொம்ப மிரட்டுவான். எங்க அப்பா ஜாக்கிரதை, வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவன் நம்மோடு கூட வரும்போது யார் வந்தாலும் சொல்ல, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படுறேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் ஒண்ணுமே உங்களை பண்ண முடியாது. ஏன்னா நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் விலையேற பெற்றவர்கள், அவருடைய கரத்தில் இருக்கிறவர்கள். ஆனா ஒண்ணு செய்யணும், அவர் கரத்தில் அடங்கி இருக்கணும். அடங்கி இருந்தா ஏற்ற வேளையில அவர் உங்களை உயர்த்துவார். உயர்ந்தவங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க, உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு நாள் வரும், காத்திருங்க. நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும்போதோ. சரி, நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். நேரம் இல்லாதனால நான் சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். நீங்க எல்லாருமே நான் சொல்லுங்க, பக்கத்துக்கு நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லுங்க. நல்ல ஊழியங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இல்லையா? ஊழியெல்லாம். ஆனா ஒரு காரியத்தை நீங்க செய்யணும், 4 வசனம் தெரிஞ்ச தனியா போயிடக்கூடாது. 4 வசனம் தெரிஞ்சா தனியாக கூட்டுன்னு எனக்கு இருக்கிற அபிஷேகம் பெருசுன்னு என்ன பண்ணுறக்கூடாது சொல்லுங்க சார். பக்கத்து கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை சபையை கொண்டு, சபையின் மூலமாய் சபைக்கு அடங்கி சொல்லப்பட்ட சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்வேன். உடனே பல சொல்லுவாங்க, உங்களை எவ்வளோ அடக்கிறாங்க பற்றியா, சர்ச்சுக்குள்ளேயோ உட்கார வச்சு உங்களை வெளியே அனுப்பாமல் அப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் ஃப்ரீயாக போய் செய்யுங்க. இல்லைங்க, நமக்கு தலைவன் ஒருத்த இல்லைன்னா, நானே தலைவன் சொல்லிட்டேன்னா நான் அடங்க மாட்டேன். அடங்காத்து எங்குமே அடங்காது, அதை அடக்கவும் முடியாது. எது அடக்க முடியாது தெரியுமா? எது அடங்காத்து எது அடக்க முடியாது? சத்தமாக சொல்லுங்க. தெரியும் உங்களுக்கு, சொல்லுங்க. நாவு நாவு நாவு. இதை அடக்க ஒருத்தனால முடியாது, இது அடங்கவும் அடங்காது. இதில் வேற நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறது என்னமா, 10,000 நாவுகள் இருந்தாலும் இந்த ஒரு நாக்கு குத்துட்டு அவர் படுற பாடு கொஞ்சம் நெஞ்சமான பாடு கிடையாது. கேட்டா பூட்டா இல்லை, அது திறந்தா நான் ஒன்றா பண்ணிடுது. பேசிட்டு உள்ள ஓடிட, உத வாங்கிறது எதிர்க்கிறது தான். இதெல்லாம் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். அப்போ ஊழியக்காரர்கள் வார்த்தையில் எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கணும். நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சவுலுக்கு பயந்து ஓடுற. யாருக்கு பயந்து? ஏன்னா இந்த பெரிய ஸ்திரீகள் கூட்டம் எப்பவுமே ஒன்று உருவாக்க இல்லை அழிச்சிடும். பெண்கள் கூட்டம் ஒன்று என்ன பண்ணும், ஒன்று உருவாக்கிடும். உருவாக்கிட்டோன்னா நல்லா உருவாக்கிடும், அழிச்சிச்சுன்னா சுத்தமாக ஒன்றும் இல்லாத அழிச்சு. இப்போ இந்த பெண்கள் கூட்டம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தாவீதுக்கு சவுலை வச்சு ஒரு பாட்டு பாடிட்டாங்க. என்ன பாட்டு? சவுலுக்கு 1000, தாவீதுக்கு 10,000. டென்ஷன் ஆயிட்டான். என் பையனுக்கு ஃப்ரெண்டு வந்து 10,000 எடுத்துக்கினா, நான் மட்டும் 1000, நான் ஒரு ராஜா வச்ச, இனிமேல் இவனை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு ஈட்டி எடுத்து குத்த வரும்போது எஸ்கேப் ஆகி வந்தவன் தான் தாவீது. அப்படி வரும்போது ஓடி உடையிறான். அப்ப
பெலிஸ்தியர்ல யாரெல்லாம் ராஜாவா? கேராரின் ராஜா அபிமெலேக்கு ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில். அபிமெலேக்கு என்பது பெலிஸ்தியர்களை ஆளுகை செய்ய வருகிறவருக்கு கொடுக்கிற ஒரு பொதுவான பெயர் அபிமெலேக். பாபிலோன்ல நேபுகாத்நேச்சார், எகிப்தில பார்வோன், இது பொதுவான பெயர். அதே போல இங்க அபிமெலேக் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 34ஆம் சங்கீதத்தின் தலைப்பில் தாவீது வேஷமாறி அபிமெலேக்கு முன்பதாய் அவன் போன போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் அப்படின்னு தலைப்பில் இருக்கிறா இல்லையா? எப்படி துரத்துறாங்க? இவன் என்ன பண்ணா, வாயில நுர தள்ளி மென்டலு போல போறான், பைத்தியக்காரனா. அதுக்கு அங்க பெலிஸ்திய ராஜான்னு சொல்லுவாங்களே, அபிமெலேக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அங்க கொடுக்கப்பட்ட பேர் என்ன? ஆகீஸ். என்னது? ஆகீஸ். இது 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் நீங்க வீட்டில் போய் வாசிக்க. அவன் என்ன சொல்றான்? நம்ம கிட்ட ஏகப்பட்ட பைத்தியங்க இருக்குது. நம்ம கிட்ட அந்த வசத்தை மட்டும் வாசிருங்க. ஏன்னா நான் பைத்தியம் நினைக்கிறேன். அதனால 1 சாமுவேல் எல்லாம் திருப்பி 21ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கணும். 21 அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவா இருக்கிறார்கள். பைத்தியம் கொஞ்சமா ஆகுதுங்க. ஏகப்பட்ட பைத்தியங்களை நான் வச்சுங்கிறேன், இந்த பைத்தியத்தை வேற கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு துரத்தி அனுப்பும் போது பாடின சங்கீதம் 34ஆம் சங்கீதம். உங்களை இந்த உலகம் பைத்தியக்காரனா பாக்குதா? நான் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பைத்தியங்க தான் எல்லாரும் என்ன பண்ணும் சொல்லுங்க? என்ன சொல்லும்? அது பைத்தியமா இருந்தா பார்க்கறதெல்லாம் என்னவா தெரியும்? பைத்தியம். ஆனா நாமும் பைத்தியம் தான். எதுக்கு பைத்தியம்? கிறிஸ்துவுக்கு பைத்தியம். கிறிஸ்துக்கு பைத்தியம் ஆறவங்க எங்க போனாலும் ஞானமா இருப்பாங்க. உலகத்துக்கு பைத்தியம் ஆறவங்க மருத்துவமனையில் இருப்பாங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பைத்தியம் என்று உங்களை துரத்தலாம் நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். ஆனா பைத்தியம் சொல்றாங்களா, அந்த பைத்தியம் என்ற பேரை உங்க மேல் சுமராதபடி பாதுகாக்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஏன்னா தன் ஊழியக்கார மேல பரிதாபப்படுறாராம், தம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புறாராம், தம்முடைய ஊழியக்காரர்கிட்ட ரகசியத்தை சொல்றாராம். அது வேற யார்கிட்ட சொல்ல மாட்டாராம். அதனால கர்த்தர் உங்கள் சுகத்தை விரும்புகிறார், கர்த்தர் உங்கள் மேல் பரிதாபப்படுகிறார். அல்லே சொல்ல மாட்டீங்களே? அப்போ கர்த்தர் ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ரகசியம் என்னன்னா யாருக்கு தெரியாது. தெரியாது. உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க சொல்ற வரைக்கும் தெரியாது. மச்சுதான் அது ரகசியம். சில ரகசியம் சொல்றேன்னு சொல்லி வச்சிருக்கிற அந்த ரகசியம் ஒரு நாள் வெளிப்படும். வெளிப்படுமா? வெளிப்படாதா? இல்ல கர்த்தருடைய ஊழியக்காரர். கர்த்தர் உங்கள் மேல மனுஷன் குற்றம் சுமத்துவான், அந்த குற்றம் சுமராது. அப்படி சுமராத வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டுமென்றால், குற்றம் சுமராதபடி நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. காலத்தின் கட்டுப்பாட்டில் துரிதமாய் சுருக்கமாய் நான் சொல்லி கடந்து போகிறேன். முதலாவது, குற்றங்கள் சுமத்த வருகிறார்களா? அந்த குற்றம் சுமரக்கூடாதுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது சங்கீதம் 34:1. நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நம்பர் 1, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். என்ன பண்ண? எதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம்?
சும்மா ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பக்தன் யோபுவை குறித்து நீ பைபிள்ல யோபு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? யோபுன்ற பேர்ல எத்தனை பேர் இருக்கிறான்? தெரிஞ்சு தெரிவிக்க சொல்லுங்க. 1 2 1. எத்தனை பேர் 1ன்றீங்க? சரி, எல்லாரும் 1. கரெக்ட். 2 பேர் இருக்கிறான். நல்லா படிக்கணும். 1 புஸ்தகத்தில் எழுதப்பட்ட யோபு. அவர் குறித்த விவரம் கிடையாது. அவருடைய பெற்றோர் யாரும் கிடையாது. ஒரு மனுஷன், யோபு என்கிற மனுஷன் ஊத் தேசத்திலே இருந்தாலே அவன் பேர்ல புஸ்தகம் இருக்குது. இன்னொரு யோபு யாருன்னா யாக்கோபுடைய பேரன். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இசக்கருடைய குமாரர்கள் தோலா, பூவா, யோபு, சிம்ரோன் என்பவர்கள். நல்லா ஒரு கேள்வி எழுப்பலாம். ஊஸ் தேசம் என்பது எகிப்திலே ஒரு மாநிலம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே போனார்களே, அந்த யோபா ஏன் இது இருக்கக்கூடாது? அப்படியானால் வேதம் இசக்கருடைய குமாரன் என்று குறிப்பிடாமல், யாக்கோபுடைய பேர் அவருடைய சன்னதியை குறிப்பிடாமல், ஒரு மனுஷன் என்று அவருடைய விலாசமே இல்லாமல் இருக்கிறது. ஆகவே இந்த யோபு வேற, அந்த யோபு வேற. அந்த யோபை குறித்து பிள்ளைகளோ அவருடைய சன்னதியை குறித்தோ எழுதப்படவில்லை. ஆனால் நாளாகமத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது அந்த யோபுவை குறித்து யாசூப் என்கிற பெயர் குறிப்பிட்டிருக்கும். அங்க யோபுன்னு வராது. 4ஆம் புஸ்தகத்தில் யாசூப் என்கிற பெயர், யோபுக்கு கொடுக்கப்பட்ட பெயர், அங்க அந்த பெயர் வரும். அந்த பெயர் யோபு தான். அல்ல, அங்கே மாற்றப்படுகிற வார்த்தை யாசூப், அவ்வளவுதான். மோசேயுடைய மாமா பேர் என்ன? மோசேயுடைய மாமா பேர் எத்திரம். ஆனா அவருடைய பேர் ரெகுவேல். ஓபா, 4ஆகமத்தில் ஓபா அப்படின்னு இருக்கும். அப்போ ஒண்ணுதான், ஆனா அவனுடைய பெயர்கள் அங்க மாற்றங்கள் இருக்கும், அவ்வளவுதான். சரி, இப்போ இந்த யோபுடைய வாழ்க்கைய நான் பார்த்தா உலகத்தில் வாழ்ந்தவன் தான். அவன் மேல எவ்வளவு குற்றம் சார்ந்தது, எவ்வளவு குற்றம் சுமத்துனாங்க. கூட அன்பை சுமத்துறான். 3 பேர், தேமானாகிய எலிபாஸ், நாகமத்தியான சோத்பால், சூகியனான பில்தாத். இது நமக்கு வாயிலே வழியாது இல்ல, படிச்சா தெரியும், அப்படிதானே? யோபின் புஸ்தகத்தில் போய் படிச்சுக்கிறீங்க. நிறைய பேர் யோபு நல்லவன் இல்லைன்னு பேசிக்கிறான். அவங்க நல்லவன் இல்லாதவன் நல்ல இல்லைன்னு தான் சொல்லுவான். நல்லவனா தான் நல்லவனா பார்ப்பான். அல்லேலூயா. ஆனா வேதம் என்ன சொல்றதுன்னா நல்லவனா பார்க்குது. அவங்க நல்லவனே கிடையாது. கர்த்தரை அவன் கோபப்படுத்த உண்மைதான். கர்த்தர்கிட்ட கேள்வி கேட்டது உண்மைதான். அவங்க ஆண்டவரோடு வாதாடுறது உண்மைதான். ஆனால் அந்த யோபு கடைசியாக தன்னுடைய வாழ்க்கையில தேவனோடு பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றான். அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிருங்க. அவன் ஒத்துக்கொண்டு தவறை உணர்ந்து கொண்டதை யாரும் பேசதில்லை. அவன் உணர்ந்து கொண்ட தப்பை யாரும் என்ன பண்றதில்ல, பேசுறதில்லை. அவன் பேசுறது நிறைய இருக்குது, அதை பேசுறாங்க. ஆனா கடைசியா ஒரு சின்ன வார்த்தையில ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கம் பெற்றான். அந்த இரக்கத்தை குறித்து யாரும் என்ன பண்றதில்ல, பேசதில்லை. வாசிங்க யோபுவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 3. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, அதுக்கு முன்னாடி 1 2 வாசிங்களா. பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரவாக சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தியை படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவுள் என்று யோபு கிட்ட பேசுறார். அப்படி பேசுவது அப்போது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு முன்பாக மறு உத்தரவு சொல்லுவேன். என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் வாயை கையினால் பொத்திக் கொள்ளுகிறேன். இறக்க பெற்றானா? கடைசியா கர்த்தரே பேசுறார் பாருங்க. 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின், இந்த வார்த்தையில பேசின வந்து யோபோட பேசிட்டு இப்ப இந்த 3 பேரையும் பார்த்து சொல்றாரு. முதல்ல எலிபாஸ் மாட்டினான். எலிபாஸ் மாட்டினால எலிபாஸ் கிட்ட பேசுறாரு.
தேமானாகிய எலிபாசை நோக்கி, உன்மேலும் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. நம்மொழுது ஏன்னா என் தாசனாகி யோபு என்னை பற்றி நிதானமாய் பேசினது போல நீங்கள் என்னை பற்றி குற்றம் சுமத்துனாங்கப்பா. எல்லாரும் வந்து 1000 குற்றம் சுமத்துனாங்க. குற்றம் சுமத்தப்பட்டவன் தான். ஆனால் கர்த்தர் குற்றத்தை மாற்றி விட்டார். விளங்குச்சா? உங்களுக்கு குற்றம் சுமத்துறாங்களா? அழாத. குற்றம் சுமத்துறாங்களா? ஒப்பாரி வைக்காத. குற்றம் சுமத்துறாங்களா? பழிக்கு பழி வாங்காத. நம்ம சொல்றது என்னதுமா, செத்தா கூட என் முகத்தில் முழிக்க கூட. நீ செத்தா அவங்க வந்து பக்கத்தில் எழுந்து நீ போன்னு சொல்லிட்டா படுக்க போறீங்க? இல்லை, செத்து தான் இல்லையா? அப்படிதானே? அப்போ இவ்வளோ கசப்பேச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? பரலோகத்துக்கு போயிடுவேன் நம்ம நினச்சிங்கிறோம். பரலோகத்துக்கு போயிட்டீங்களா? யார் மேலே கசப்பு இல்லைன்றவங்களா சொல்லுங்களா? ஏகப்பட்ட கசப்பு போய் கேட்டுங்கிறீங்க நேற்றுக்கு அப்படின்னாதீங்க. யார் மேலே கசப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் இல்லை சொல்லுங்களா? வரல பற்றியா நமக்கு? ஆனால் பைபிள் எடுத்துன்னு ஆவியில் நிறையிடும். விட்டா தீர்க்கதரிசனம் கூட சொல்லணும். பாஸ்டுக்கே அல்லேலூயாவா? அப்படி ஆயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க சுயநலம். கர்த்தரை துதிங்க. யோபு அவனுடைய வாழ்க்கையில் வந்த வார்த்தையை சொல்கிறேன் பாருங்க. கர்த்தர் கொடுத்தார், அப்படி நாமத்துக்கு கொடுத்தால சோத்திரம். அவ்வளோ பிரச்சனை வந்ததுங்க. பிள்ளை போனாங்க, எல்லாமே போயிடுச்சு. கடைசியாக கிட்டார் வாசிக்கிறான். ராக வராத கிட்டார். அந்த கிட்டாரை வாசிக்கிற நேரத்தில் கூட மனைவி சொல்றா, என்ன சொல்றதுமா? தேவனை தூஷித்து. எவ்வளோ கொடுமை இல்லை இது? ஒரு மனைவி சொல்லாமா இந்த வார்த்தையை? கவலைப்படாது. எசபேலு உங்களுக்கு யார் தெரியும்? அவன் கணவன் பேர் ஆகாப்பு. அவன் போய் நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை கேட்குறான். நீ குடுறா, அருமையான கீரை தோட்டம் வாங்கிட்டு. கீரை தோட்டம் அதை தானேங்குது, அதை பார்த்துக்க வேண்டியதானே. திராட்சை தோட்டத்துக்கு அவன் என்ன வந்துச்சு? இது நல்லா இருக்குது, அதான் விஷயம். அவன் திராட்சை தோட்டத்தை கேட்டான், அவன் தரமாட்டேன்ட்டான். உடனே எங்கே போய் வத்தி வச்சான் தெரியுமா? மனைவி கிட்ட தான் வத்தி வச்சான். எப்படி வச்சான்? நான் டைரெக்டாக வைக்கல. சாப்பாடு எடுத்து வைக்கலாம், சாப்பிட மாட்டேன்றான். தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறான், கழுவ மாட்டேன்றான். எதுவும் பண்ண மாட்டேன். நாங்கள் முகம் ஒரு மாறிக்குது. அப்போ தான் லிஸ்ட் எடுத்து கொடுக்குறான். நான் கேட்டேன், தரேன். கவலைப்படாத, சாப்பிட நான் வாங்கி தரேன். யார் சொல்கிறது? என் வீட்டு சொத்தை யார் வாங்கி தருது? நல்லா கவனிக்கணும். இது யார் பண்ணுறது இந்த வேலையை? மனைவி. ஆக்குறதும் அவங்க தான், அழிக்கிறதும் நீங்களா உருவாக்குவீங்க நான் நம்புகிறேன். அல்லேலூயா. இவ்வளோ உற்சாகப்படுத்துகிறவங்களோ அல்லையில வர மாட்டேந்தே எசப்பா, இவங்கள மன்னியும். அப்போ என்ன முடியும்? அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் குற்றம் சுமரக்கூடாதா? எது நடந்தாலும் சோத்திரம் பண்ணுங்க. யார் உங்களை என்ன பேசுனாலும் சோத்திரம் பண்ணுங்க. உங்களை திட்டாலும் சோத்திரம் பண்ணுங்க. நாங்கள் அதிகாலை ஊழிய திருவற்காடு பகுதியில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்வோம். நானும் என்னுடைய நண்பரும் அப்படி செய்யும் பொழுது எங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். ஏய் கழுத இருந்தானா? அப்போ எனக்கு வசனங்கள் நிறைய தெரியும். என்னை பார் யோகம் வருன்னு. வேற என்ன சொல்ல முடியும்? அப்படி போய் யாரை பார்த்து கழுத நான் சொல்ல முடியும்? அட்டப்படத்தில் இருக்கிற கழுதை பார்த்தா யோகம் வரலாம், நேரடியாக கழுதை பார்த்தா யோகம் வராதா? ஆனாலே யோகம் வரும். இந்த கழுதை அவரை சுமக்கிற கழுதை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கழுதைனாலும் பிரச்சனைப்படாதீங்க. மண்ணு அப்படின்னாலும் பிரச்சனைப்படாதீங்க. பூமியிலேருந்து எடுக்கப்பட்டவன் தான், ஆனால் பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஆயத்தமாக்குறாரு. அதனால மண்ணுன்னு சொன்னாலும் கோவப்படாதீங்க. ஆனால் பொண்ணுக்கு இருக்கிற விலையை காட்டிலும் மண்ணுக்கு தான் அதிகமாகுது. அல்லேலூயா. அச்சிக்கின் மாறுறதே மண்ணுக்கு தான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா,
கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற வரைக்கும் உலகம் 1000 பேசட்டும், அதை பற்றி கவலைப்படாத. நீ செய்ய வேண்டியது கர்த்தரை துதித்து கொண்டே இரு. எரிகோ உனக்கு தடையாகுதா, உள்ள பூட்டிட்டாங்களா, போகக்கூடாதபடி நீ துதி, அது இடிந்து விழும். துதிச்சா எதையும் சாதிக்கலாம். துதி எடுத்தா, முறுமுறுத்தா. ஒரு சபையில விசுவாசி எழுந்து பாடினாராம், நிறுத்து பாடினாராம். துதி எடுத்தா சாத்தாவோட பாடாத, உட்காந்துக்கிட்டு தான் சாத்தானுங்க, நீங்க ஓடிச்சிங்கன்னா எனக்கு காணிக்க வராதுன்னாலாம். விசுவாசிகள் அந்த நிலைமைக்கு வச்சுக்கிறார். காரணம் என்னதுமா? தெய்வ வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால தான். எவ்வளோ வசனம் கேட்டும் உணர்வு வரல, கீழ்ப்படியில் ஆண்டவருக்கு கீழ்ப்படித்து ஒப்பு கொடுக்குற வாழ்க்கை வரல, வசனத்துக்காக வாழணுன்ற எண்ணம் வரல. வசனத்துக்காக வாழக்கூடியவர்களாம் இன்னைக்கு வசனத்தை விட்டு புறம்பே இருக்கிறார்கள். என் ஜனங்கள் எனக்கு 2 தீமைகளை அநேகம் செஞ்சுட்டாங்க. அதை எளிமை மூலமாக சொல்லும்போது 2 தீமைகளை செய்தாங்க. ஜீவ ஊற்றாகிய தண்ணீரை என்னை விட்டு விட்டாங்க, தண்ணி நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டா தெரிந்து கொண்டார்கள். நீங்க ஜீவ ஊற்ற பிடிச்சிங்களா விட்டீங்களா? பயத்தை கை பிடிச்சிருக்கிறீங்க. ஜீவ தண்ணீர் உங்க கூட இருக்குதா, வெளியே இருக்குதா? தண்ணி நிற்கிற தொட்டிக்கு தான் ஊற்றிங்கிற தொட்டி பிடிச்சிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. அப்போ ஊற்றிங்கிற தொட்டியில் ஒரு பிரமா ஓட்ட போட்ட பக்கெட்டில் தண்ணியை மொண்டா எப்படி தான் மொள்ளும் போது மொள்ளும், தூக்கும் போது அது அங்கே தான் இருக்கும், கையில் இருக்காது. ஆனால் நல்ல பக்கெட்டில் மொண்டிங்கன்னா அது நிற்கும். நல்ல அந்த துருவ அந்த பானையில், அந்த சட்டியில், அந்த பக்கெட்டில் நீங்கள் அந்த காரியங்களை செய்யும்பொழுது, தொட்டிகளில் இருக்கும்பொழுது தண்ணீர் ஓட்டை இருக்கக்கூடாது. ஓட்டை இல்லாத தொட்டியில் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓட்டை இல்லாத தொட்டி எடுக்கிறவன் தான் துதிக்கிறவன். ஓட்டையாக அந்த கூட ஓட்டையை மறைக்கிறவன் தான் துதிக்கிறவன். உனக்கு அடைக்கப்படுதா, அடைப்பை திறக்கிறதா துதி. அல்லேலூயா. துதி செலுத்தினா குற்றம் சுமத்துறவங்க கூட நம்ம என்ன சொன்னாலும் சோத்திரம் பண்ணிங்கிறானே, இவனை ஒன்றும் பண்ண முடியலையே. அனனியா மீசாவில் ஆசிரியா பாபிலோனில் சிறைப்பட்டு கொண்டு போகப்பட்ட யூத வாலிபர்கள், அவங்கள நம்ம சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோன்னு சொல்லிங்கிறோம் இல்லையா? அங்கே கொடுத்த பேரை தான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிங்கிறோம். சரி, விட்டுங்க, அது இப்போ நமக்கு தேவையில்லை. அந்த 3 யூத வாலிபர்களும் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அக்கினி சூழலில் போகிறேன் அப்படி அந்த சூழ்நிலை சொல்லும்போது கூட எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்க, அவர் விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் கர்த்தரை துதிக்கிறவர்கள். ஜெபிக்கிற மனுஷன் கர்த்தர்கிட்ட பதில் எடுத்துட்டு வருவான். பிரசங்கிக்கிற மனுஷன் கர்த்தருக்கு வார்த்தை எடுத்துட்டு வருவான். துதிக்கிற மனுஷன் கர்த்தரையே கொண்டு வருவான். எங்க அக்கினி சூழலிலே எத்தனை பேர் போட்டாங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? இதுதான் விஷயம். துதிச்சா கர்த்தர் கூட இருப்பார். துதியில சாதனை இல்லாத எதுவுமே கிடையாதுங்க. நீங்க துதிச்சு பாருங்க, உன் சத்துரு கூட உங்ககிட்ட சமாதானம் ஆயிடுவான். ஆனா நீங்க துதிக்கத்தில் அவனை ஒதுக்கிறீங்க, அதனால அவன் உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டான், வர மாட்டான். ஒரு அம்மா சொல்லுது, நான் முட்டி போட்டோம் முன்ன உன் கை கால் ஆண்டவர் எடுத்துடுவார். ஆண்டவர் அதுக்கு வரல, உன் கை காலை குடுக்கத்துக்கு தான் வந்துக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இழந்து போனதை உனக்கு உருவாக்க தான் கர்த்தர் வந்தாரே தவிர உங்ககிட்ட மொத்தத்தை தூக்கிட்டு போறதுக்கு அவர் வரல. விளங்குச்சா? யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சபிக்க சாபத்துக்கு நீங்க ஆளாகக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரமா 24:17. உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே. அவன் இடரும் பொழுது உன் இருதயம் களி கூறாது இருப்பதாக. இருதயம் களி கூறக்கூடாது. கர்த்தர் அதை காண்பார். கர்த்தர் அதை பார்ப்பார். எதை பார்ப்பார்? உன் சத்துரு விழும்போது நீ பண்ற சந்தோஷத்தை கர்த்தர் பார்ப்பார். சத்துரு மேல தேவ கோபங்குது. நீ அவன் விழா சொல்லி நீ சந்தோஷப்பட்டியானா அதை பார்ப்பார். அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கும். அப்போ கர்த்தர் தமது கோபத்தை அது நின்று நீக்கிடுவான் இருக்குது. ஆங்கில பைபிள படிச்சீங்கன்னா தானாவே அப்படின்னா திருப்பிடுவாராம்.
என்ன பண்றாரா? நல்லா கவனிங்க. இப்ப சொல்ற பாருங்க, சபிச்சு சபிச்சு சாபத்தை வாங்கணும் உண்டு, ஆசீர்வதிச்சு ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க உண்டு. எப்படி வரன்றது நான் சொல்றேன். நான் ஒருத்தரை சபிக்கிறேன், சபிக்கிற சாபம் பாத்திரவானம் தான் அங்க போய் சேரும். அவன் பாத்திரவானா இல்லைன்னா சேரும், திரும்பிடும். ஆசீர்வதிக்கிறேன், பாத்திரவானம் தான் போய் சேரும், பாத்திரவானா இல்லைன்னா எனக்கு சேரும். அப்ப ஆசீர்வதிங்க, ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம். சபிச்சு சாபத்தை வாங்க வேணாம். இதை ஆமோதிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களா? நம்ம யாரையும் சபிக்க வரல, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கதான் வச்சிருக்கிறார். ஆனா ஆபிரகாம் சொன்னார், நீ சபிக்கிறவன் நான் சபிப்பேன். எத்தனை பேர் ஆபிரகாம் சபிச்சிருக்கிறார் சொல்ல முடியுமா? ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்கு உண்டாவதாக, நான் சபிச்சா அப்படியே போயிடும். சொல்லாத, அப்படியே போகிறதுக்கு கர்த்தர் உன்னை அழைக்கல, உன்னை உருவாக்குதான் கர்த்தர் அழைக்கிறார். ஒன்றும் இல்லாததுல ஒன்று உருவாக்குதான் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அதுக்கு நீ செய்ய வேண்டியதுமா, உனக்கு குற்றம் சுமத்துறாங்கன்னு நினச்சா நீ ஒன்று செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ எதை இழந்தாலும் கவலைப்படாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஒரு பாட்டு பாடினீங்க ஆரம்பத்திலே, இயேசுவையே. இந்த பாட்டுடைய வரலாறு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. இத சரபோஜி மகாராஜன் மன்ன காலத்தில் தேவசகாயம் பிள்ளைக்கு பிறந்த மகன் வேதநாயகர் சாஸ்திரியார் எழுதுற பாட்டு. ராஜா கிட்ட போனா அவருக்கு தாலாட்டு பாட்டு பாடணும். அன்றைக்கு ராஜ மந்திரியில ஒரு பாகவதர் தேவை. அந்த பாகவதர் யாருன்னா கர்த்தருடைய பிள்ளையாய் அங்க போய் அமர்த்தப்பட்டார். அவர் சோர்ந்து போற நேரத்தில் தாலாட்டு பாட்டு பாடணும். அந்த தாலாட்டு பாட்டு பாடுப்பான்னு சொல்லி அவரை கூப்பிட்டா அவர் பாடுறாரு, மாசனு காது பரவஸ்தே நேசகுமார் தான் மெய்யான கிறிஸ்து, நீ இயேசுவையே துதி செய். என்னில காரிய யாவும் முடிக்க இந்த மண்ணிலும் விண்ணிலும் நீ வாழ்ந்து சுகிக்கிறான், இயேசுவையே துதி செய். இந்த ராஜா தொத்தி அனுப்பிச்சிட்டான், ஒண்ணுமே கிடைக்கல. வீட்டுக்கு வந்தா பிள்ளைங்க பசியில் அழுகுது. அப்பா என்ன கொண்டு வர்றான், ஒன்றும் இல்லை. வர்த்தினே இருக்கும்போது ஒரு பாட்டு வர்றான், வாராவினை வந்தாலும் சோராதே மனமே வல்ல கிறிஸ்து உனக்கு நல்ல தாரகமே. ஆனால் கடைசியா பிள்ளைங்களை தட்டு கொண்டு வந்து சொல்லி கீழே வச்சுட்டு வயலில் எடுத்து பிள்ளைங்க கேட்கறது போல, தேவா இரக்கமில்லையோ, இயேசு தேவா இரக்கமில்லையோ என்க அந்த இரக்கம் இல்லாதவன் நினைக்கிறாங்களே. அவர் வேதனையோடு பாடும்போது அவர் வீட்டு கதவை தட்ட வெளியே பார்த்தால் ஒரு கூட்டத்துக்கு செய்யப்பட்ட ஆகாரம் இவர்களுக்கு வந்து சேர்ந்தது. இது சரித்திரம். +2 10th ரட்சண்ய யாத்திரையின் தமிழ் பாடத்தில் இவருடைய சரித்திரம் வந்து இருக்கிறது, படித்தவர்களுக்கு தெரியும். எதுக்கு சொல்றேன்னா, நீ கர்த்தரை துதிச்சா உன்னை அவர் மேன்மைப்படுத்துவா. கர்த்தரை துதிச்சா அடைக்க வேண்டிய வாசலை அடைப்பார், திறக்க வேண்டியதை திறப்பார், உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பார், குற்றமே உண்மையில் சுமராதபடி கர்த்தர் காப்பா. அந்த குற்றம் சுமரக்கூடாதா? முதல்ல துதிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? சங்கீதம் 34 2ஆம் வசனம், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். ரெண்டாவது என்ன செய்யணுமா? கர்த்தருக்குள்ள ஆத்துமா யார மேன்மை பாராட்டணும்? மேன்மை பாராட்டணும் போட்டுக்குது. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். யாரை குறித்து மேன்மை பாராட்டணும்? பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. சங்கீதம் 20 வாசிக்கிறோம், சிலர் ரதங்களை குறித்தும், கரெக்டா தெரியுமா, சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். யார் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறது? கர்த்தருக்குள்ளே ஆத்துமா மேன்மை பாராட்டுமானால், அந்த மேன்மை பாராட்டு கர்த்தருக்குரியதா இருக்குமானால்
அவர்கள்தான் எழுந்து நிற்பார்கள். என் செல்வத்தையும் என்னுடைய காரியத்தையும் நான் மேன்மை பாராட்டுவேனானால் அது ஒரு நாளும் முடியாது. சங்கீதம் 52 ஒரு சம்பவம் இருக்குது. இதுவும் தாவீதுடைய அனுபவம் தான். தாவீது பயந்துன்னு போறான். போயிட்டு நோபில் இருக்கிற ஆசாரனுடைய வீடு அகிமிலேக்கு, ஆனால் இங்கே அபிமிலேக்குன்னு இருக்கும், அபிமிலேக்கு கிடையாது, அகிமிலேக்கு. 52ஆம் சங்கீத தலைப்பில் நீங்கள் படிச்சீங்கன்னா அதை கொஞ்சம் வாசிருங்க. தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தார். அபிமெலேக்கு வீடு இல்லை, அகிமெலேக்கு வீடு. நீங்கள் 1 சாமுவேல் 1:21 வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 1 சாமுவேல் 21:1. ஆசாரியனாகிய அகிமெலேக்கினிடத்தில் போனான். அகிமெலேக்கிட்ட போனான். அங்கே சவுலின் வேலைக்காரன் தோவேக் இருந்தான். அவன் போய் சவுலுக்கு போய் அறிவிக்கிறான், தாவீது இங்க இருக்கிறான்னு. அதுதான் 52ஆம் சங்கீத தலைப்பு சொல்லுது. அதுல முதல் வசனம் என்ன தெரியுமா? 52ஆம் சங்கீதத்துல பலவானே பொல்லாப்பிலே என் பெருமை பாராட்டுகிறாய், தேவனுடைய கிருபை என் ஆழம் உள்ளது. பலவான் தன்னுடைய பலத்தை மேன்மை பாராட்டுகிறான். நாங்களோ எங்கள் பலன் அல்ல, எல்லாம் கர்த்தர். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. அப்போ கர்த்தரை நம்புகிற உங்க மேல குற்றம் சுமராம இருக்கணும்னா நம்பர் 1 துதி, 2வது கர்த்தரை மேன்மை பாராட்டு, 3வது வசனம் வாசிங்க. என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்து. நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. கர்த்தரை மகிமைப்படுத்தணும். முதல்ல துதிக்கணும். 2வது கர்த்தருக்குள்ள ஆத்துமா அவரை மேன்மை பாராட்டணும். 3வது கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நம்ம இன்னைக்கு மகிமை யாருக்கு கொடுக்கிறோம்? யாரை மகிமைப்படுத்துறோம்? மனிதர்களை. கர்த்தர் கிரியை செய்வதில்லை. நல்லா கவனிங்க. என் பேருக்கு முன்னாலேயோ என் பேருக்கு பின்னாலேயோ என்னை மேன்மைப்படுத்துவது ஒரு நாளும் கர்த்தர் கிரியை செய்ய போகிறதில்லை. ஆனா என் பேர்ல கர்த்தர் கிரியை செய்வாரானால், மகிமைப்படுவாரானால், அவர் நிச்சயமாக என்னை கொண்டு கிரியைகளை செய்வார். என்னை நான் மறைக்க வேண்டும், கர்த்தரை நான் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். தன்னை மறைக்கணும். தன்னுடைய பலத்தில் ஒன்றுமில்லை. பவுல் ஒரு வார்த்தை சொல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அன்னைக்கு 1ஆம் தேதி கூட சொன்னேன், ஜனவரி 1ஆம் தேதி கூட அந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன். என்ன படிக்கணும்? சுவிசேஷத்தை குறித்து மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை, அது என் மேல் விழுந்த கடமை. அவ்வளோதான். அதை நான் தான் சுவிசேஷம் சொன்னேன், நான் தான் அவங்கள கொண்டு வந்தேன், நான் தான் அவங்கள ரட்சிப்புள்ள நடத்தினேன், நான் தான் அவங்கள எல்லாம் பண்ணேன், நான் தான் பண்ணேன்னா நான் என்னைக்கு இருக்குதோ அந்த நான் ஒழிஞ்சாதான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாதான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். எல்லாம் நானே. பவுல் அழகா சொல்றார் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில். ஜனங்க பிரச்சனை பட்டாங்க. ஒரு கூட்டம் கேபானா என்ன தெரியுமா? பேதுரு. கேபானா பேதுரு. என்ன தெரியுமா? கரெக்டா பரவாயில்ல பண்ணீங்க. நான் நினைச்சேன் கேபான்னு சொல்லிங்க. ரைட், ஓகே. அப்போ கேபானா பேதுருனா பாறை. அவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சீமோன் எனப்பட்ட பேதுரு எனப்பட்ட. அவ்வளோதான். சீமோன் பேர் இருக்குது. அதான் இயேசு என்ன பண்றாருன்னா யோனாவின் குமாராகிய சீமோன் கூப்பிடுறார். கொஞ்சம் தள்ளி வந்து எனக்கு பின்னாக போ சாத்தான் என்றார் பேதுருவை பார்த்து. அங்கே பேதுரு என்று குறிப்பிடுகிறார்.
அப்படியானா பேதுரு தான் சீமோன் தான் பேதுரு. ஆனால் 2 பேரும் அவனுக்கு இருக்குது. சரி போகட்டும், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் அவனை கேப்பாவை சேர்ந்த ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் பவுலை சேர்ந்தவங்க, இன்னொரு கூட்டம் அப்பல்லோவை சேர்ந்தவங்க. என்ன பண்ணினோம்? இந்த கேபா பவுல் அப்பல்லோ இவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் சொல்லிட்டு நாங்கள் தான் பெரியாள் அப்படி சொல்லும்போது பவுல் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் யார், அப்பல்ல யார்? நான் நட்டேன், அவர் நீர் பாய்ச்சினான். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சிக்கிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனால் எல்லாமா, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னான். அப்போ ஓடுகிறவனாலும் இல்லை, இறங்குகிற தேவனால தான் எல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உன்னுடைய முயற்சி எதுவுமே பிரயாசப்படுற அந்த பிரயாசத்தில் கர்த்தருடைய பலன் இருக்கிறது. அப்போ குற்ற சுமராத வாழ்க்கை வாழணுமா? யோபுக்கு குற்றம் சுமந்தது, கர்த்தர் நீக்கி போட்டான். தாவீதுக்கு குற்றம் சுமந்தது, கர்த்தர் நீக்கி போட்டான். காரணம் என்ன தெரியுமா? துதிச்சான், கர்த்தரையே மேன்மை பாராட்டான். அவங்க கர்த்தரையே மகிமைப்படுத்தினாங்க. அப்படி நீங்க கர்த்தரையே மகிமைப்படுத்தினால் அவர் உங்களை மகிமைப்படுவார். மகிமை யாருக்கு? மகிமை யாருக்கு? கர்த்தருக்கு. எந்த மனுஷனுக்கும் மகிமையோ புகழாரமோ செலுத்துவதற்கு தேவன் நம்மை வைக்கவில்லை, அவரை மாத்திரமே உயர்த்துவதற்கு தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அடுத்த வசந்த வாசிங்க. நான் கர்த்தரை தேடினேன். அடுத்தது கர்த்தரை தேடணும். அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய துதிக்கணும், 2வது மேன்மை பாராட்டணும், 3வது மகிமைப்படுத்தணும், 4வது தேடணும். யார? நம்ம யாரை தேடிங்கிறோம் சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவன் கூட கல்யாணம் வச்சா என்ன பண்ணிடுதுங்க? ஓட்டிடுதுங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவ், காலையிலே போயிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் வந்துடலான்னு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். ஆனால் இங்கே வந்து அதை சொல்லி கிடப்பான். ஃபஸ்ட்டு தாம்பளை தட்டை தூக்கி சீர்வரிசையில் போயிட்டு வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிக்கின்னு சர்ச்சில் லேட்டாக வந்து வாருமையா போதைகிறே வந்தது லேட்டு லேட்டாக வந்துட்டு வாருமையா போதைகிறேன்னா எங்கே நாம 2 பேர் 3 பேர் கூடுகிறீங்களோ அவர் நடுவே சத்தமாக வசத்தை சொல்றேன், அவர் நடுவே இருப்பேனா இருக்கிறேனா? இருப்பேனா? எதை எடுங்க பால வசந்த மத்தேயோ முச்சல மத்தேயு 18ஆம் அதிகாரம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இருப்பேனா இருக்கிறேனா? இருப்பேனா அர்த்தம் இனிமேல் வருவான்னு அர்த்தம். இருக்கிறேன் என்ன அர்த்தம்? இப்ப இருக்கிறான்னு அர்த்தம். இப்ப இருக்கிறாரா இருப்பேன் என்றாரா? இனிமேல் பேனே வரக்கூடாது நமக்கு, விளங்குதா? அப்போ இருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ உங்க மேல குற்றம் சுமரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சுமத்த விட மாட்டார். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது நம்பர் 1 துதிக்கணும், 2வது கர்த்தரை மேன்மைப்படுத்தணும், 3வது கர்த்தரை மேன்மைப்படுத்தணும், 4வது கர்த்தரை தேடணும். நீங்க செய்யுங்க. கர்த்தர் குற்றத்தை சுமராதபடி உங்களை பாதுகாத்து வழிநடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.